கட்டுமான களஞ்சியம் நேர்களுக்கு வணக்கம். ஸோ ஒரு பட்ஜெட்டில் ரொம்ப ராயல் லுக்கில் வந்து ஒரு பூஜா யூனிட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்கிறப்பவே நான் வீடியோவாக வந்து மேக் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா WBCயில் இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஷீட்ஸை எடுத்து அதுக்கான டோர்ஸை வந்து மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூபிவிசியோட லேமினேஷன். அந்த யூபிவிசி அப்படின்னா நம்ம இந்த பாத்ரூம்க்கெல்லாம் போடுவோம் இல்லையா, பிவிசி டோர்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க. இது வந்து யூபிவிசியை அது வந்து ஒரு மாதிரி லேமினேஷன் மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம சிவில் ஒர்க்லேயே பண்ணி வச்சுருந்ததுனால நமக்கு கியூபிக்கில் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அதாவது கியூபிக்னா உங்களுக்கு வந்து 8 பக்கம் 6 பக்கம் அந்த மாதிரி வந்து வரும். பட் நம்ம வந்து செவுரு வந்து கட்டி வச்சுட்டோம். ஸோ உங்களுக்கு பாட்டமில் வந்து ஒரு ஸ்லாப் இருக்குது, ஒரு டோர் மாதிரி போட்டு அதை ஸ்டெப்பாக வச்சு அதை வந்து நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்மளோட சேனலில் நான் பிகினிங் ஸ்டேஜில் வந்து போட்டிருக்கேன். அதை நான் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஐ பட்டன்லேயும் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சிவில் ஒர்க்கில் வந்து பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போதுமே நீங்கள் வந்து ஒரு ராயல் லுக் வேணும் அப்படின்னாக்கா இந்த உட்டன் டெக்ஸ்சர் அந்த மாதிரி போகலாம். அப்படி இல்லைனாக்கா நல்லா கிளாஸியாக அக்ரிலிக் மெட்டீரியல்லாம் இருக்கும், அந்த மாதிரி வந்து போயிடலாம். ஸோ நீங்கள் என்ன தான் வந்து ஃபேக்ட்ரி ஃபினிஷ் உட்டன் போட்டாலும் சரி, இல்லை வந்து என்னென்ன பிளைவுட் போட்டாலுமே உங்களோட ஏரியா வந்து சுற்றி வந்து ஓப்பன் லேண்ட் இருக்குது, மழை பெஞ்சதுன்னா லைட்டாக உங்கள் செவுத்தில் வந்து ஒரு ஓதம் வருது, அந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் வருஷத்துலேயே அது வந்து உதுத்து போயிடும். நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன் டிவி யூனிட்டே வந்து உதுத்து போகிறத. அதனால் இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலாக யூஸ் பண்ணணும்னு சொல்லி நினச்சோம். மேலே வந்து ஒரு மண்டபம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் கம்ப்ளீட் ஒர்க் வந்து முடியல, ஒரு 70% தான் வந்து முடிஞ்சிருக்கு. அதோட அப்டேட் வந்து நிறைய பேர் கேட்டிங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. மேலே கலசம்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அந்த கலசம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கப்புறமா கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி உட்டன் டோர்ஸாக இருக்காது. ஸோ இந்த உட்டன் டோர் அப்படிங்கிறது ஒரு பேனலாக தான் இருக்கும். அது உள்ளே வந்து கிளாஸ் வந்து நல்ல ஒரு கோல்டன் ஃபினிஷில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பிஃபோராகவே பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து காஸ்ட்டும் வந்து சேவ் ஆகும். நீங்கள் செலக்ட் பண்ணுற மெட்டீரியலை ரொம்ப தேடி பார்த்து செலக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப வீட்டில் இன்டீரியர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, செவுரு எல்லாமே வந்து வீணாக போயிடும். இந்த மாதிரி யூபிவிசியில் ப்ளஸ் வந்து WBCயில் பண்ணுறப்ப உங்களுக்கு 20 இயர்ஸ் வந்து அதுக்கு வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அடிக்கடி நம்ம வீட்டில் கை வைக்க வேண்டிய வேலை இருக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட கட்டுமான களஞ்சியம் சேனலில் வந்து என்னென்ன மாதிரி கண்டென்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெண்டில் வந்து வந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூபிவிசி லேமினேஷன்ஸ் தான் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம மரத்தில் போட்டோம், அதுக்கப்புறமா பிளைவுட் போனால் இப்போ இது ட்ரெண்ட் ஆகிடுச்சு.